குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆசியாவிலேயே மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரே காலேஜ் சென்னை அமிர்தா. எல்லாம் சேர்ந்து நின்னே தோத்தவங்க தனியா போய் எப்படி ஜெயிக்க முடியும்? பாமக தான் விடுதலை சிறுத்தைக்கு எதிராக பவர்ஃபுல்லா அந்த இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு நிற்கிறதுனால திருமாவளவனுக்கும் வெரி ஈஸி, ரவிக்குமாருக்கும் வெரி வெரி ஈஸி. ராகுல் காந்திக்கும் வேல்யூ இருக்குது. ராகுல் காந்தி வேல்யூ தமிழ்நாட்டில் டிஸ்ப்ரூவ் ஆகல. இந்திரா காந்தி குடும்ப வேல்யூ கர்நாடகாவில் அவங்க ஆட்சியை பிடிச்சது, தெலுங்கானாவில் ஆட்சியை பிடிச்சது, தென்னிந்தியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். வன்னியர்கள் மத்தியில் ராகுல் காந்திக்கு ஓட்டு இருக்குது. இந்திரா காந்தி அம்மையார் குடும்ப ஆதிக்கத்தில் உள்ள காங்கிரஸ் வன்னியர்களுக்கு ஆதரவானவங்கிறத ஜெயலலிதா கையில இருந்த ரெட்டலையாட்டு அந்த ரெட்டலையை பார்க்கல. அது இன்னைக்கு சிவி சண்முகம் கையில இருக்கக்கூடிய ரெட்டலை தான். ஜெயிக்க வைக்கிறதுக்கெல்லாம் அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக வன்னியர் கட்சியா தான் இருக்குது. பறையருக்கும் செங்குந்தோருக்கும் அந்த கட்சியில ஒண்ணும் இல்ல. சிவி சண்முகத்துக்கு ஆதிக்கத்துல தான் இருக்கு. பங்காளிகள் பகையாளிகள் சிவி சண்முகம் என் மேல கூட வழக்கெல்லாம் போட்டிருக்கிறாரு சிவி சண்முகம். நான் இதை சொல்றதெல்லாம் உண்மை. பாமக வாக்குகள் அஇஅதிமுக டிரான்ஸ்பர் ஆக விட்டா அன்புமணி சிஎம் கேண்டிடேட்டா நாளைக்கு சொல்ல முடியாது. ஒரு தனி தொகுதி சார், விழுப்புரத்தில் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான தொகுதி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரவிக்குமார் அவர்கள் சிட்டிங் எம்பி போட்டிடுறாரு. அஇஅதிமுக சார்பில் பாக்யராஜ் போட்டிடுறாரு. பாமக சார்பில் முரளி சங்கர் போட்டிடுறாரு. இங்கே பாக்யராஜ் அவர்கள் கொஞ்சம் அவர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது அவர் மேலே. அதிமுகவே இந்த தொகுதி மேலே அதிகமான பார்வை வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளிவருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தொகுதியில் அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த தொகுதியில் 2வது இடம் வந்தாகணும். ஆனால் அதற்கு சிவி சண்முகம் பெரிய சிக்கலை கொடுப்பார். அவரும் பவர்ஃபுல் வன்னியர் லீடர். சிவி சண்முகத்துக்கு விழுப்புரத்தையும் தாண்டி ஆண்டிமடம், ஜெயங்கொண்டான் இந்த பகுதிகளெல்லாம் வன்னியர்கள் மத்தியிலெல்லாம் ஒரு பாப்புலாரிட்டி வருதுங்கிறதான் தகவல். ஸோ அவர் 2வது இடத்த கோட்டை விட்டாருன்னா சிவி சண்முகத்துக்கு அது முதல் இடத்துக்கு டஃப் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. முதல் இடத்துக்கெல்லாம் டஃப் எல்லாம் கொடுக்க முடியாது. கடந்த முறை இவர் உதயசூரியன் நிற்கிறாரு, இந்த முறை பானை சின்னத்தில் நிற்கிறாரு. 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறாரு. இந்த வாட்டி இந்த பானை சின்னம்ங்கிறது கை கொடுக்குமா இங்க ரவிக்குமாருக்கு? ஏடிஎம்கேயும் பிஎம்கேயும் பிரிஞ்சு போனதே ஜெயிக்காதுன்னு எல்லாம் சோர்ந்து விழுந்துருவானே. இந்த பிளவே அவர் ஜெயித்திருவாருங்கிறது தூக்கி விடுமே. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் ரவிக்குமார் உறுதியாக ஜெயிக்கணுங்கிறதுல அமைச்சருக்கு பொன்முடி இதை சொல்லிடுவார். பொன்முடியும் தன்னை நிலைநாட்டுறதுக்கு ரவிக்குமார் ஜெயிக்க வைக்கிறதுல உறுதியாக இருப்பார். இது கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு ஓட்டு கன்சால்டேட் ஆகும். ரவிக்குமாருக்கு எதிராக 3ஆக போகுது. களஞ்சியம் அங்கே பவர்ஃபுல் கேண்டிடேட்டு. களஞ்சியம் அஸ்யூமிங் பரையர் கம்யூனிட்டியில் இந்த 3 இவர் எம்பியாக இருக்கிறனால ரவிக்குமார் ஒரு இன்டலெக்சுவல் முக்கியத்துவம் போடுறாரு. பட் பாப்புலாரிட்டி வைஸ் பார்த்தா களஞ்சியம் ஒரு திரைத்துறையை சேர்ந்தவர், முக்கியமான ஆள், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். நான் களஞ்சியம் தமிழ் தேசிய அரசியலை தமிழகம் முழுவதும் எடுத்துகிட்டு போனவர். நிறைய களஞ்சியத்துக்கு போஸ்டரை தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்துருக்குறேன். அப்போ நான் என்ன நினச்சோம்னா, தமிழ் தேசிய அரசியலில் களஞ்சியம்ங்கிறவர் ஒரு முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர், தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு கள்ளர் அல்லது அகமுடையாராக இருப்பார்னு தான் நான் கருதுனேன். என்னோட நல்ல நண்பர், ரொம்ப நல்ல தன்மையான ஒரு நல்ல ஆள். அப்போ நான் அன்னைக்கெல்லாம் அப்படி தான் நினச்சேன். பட் விழுப்புரம் ரிசர்வ் தொகுதியில் களஞ்சியத்தை சீமா நிறுத்தின பிறகு தான் நமக்கு தெளிவாக தெரியுது களஞ்சியம் பரையர் சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ பரையர் சமூகத்தில் ஒரு அஸ்யூமிங் பரையரை நிறுத்தியிருக்காப்புல. பொதுவாக பொதுத்தள கட்சிகளில் பரையர் தேவேந்திரகுல வேளாளர் போன்ற சமூகங்கள் எல்லாம் 2 தடவை எம்எல்ஏ ஆகிட்டா லீடர் ஆயிடுவான்னு 3ஆவது நிறுத்த மாட்டாங்க. மற்ற ஓபிசி மாவட்ட செயலாளர் நிறுத்த விட மாட்டாங்க. நம்ம இதெல்லாம் நமக்கு நம்மளோட எண்ணத்தின் அடிப்படையில் இதுக்கெல்லாம் நம்ம எதிர். அதனால நம்ம அதை வெளிப்படையாகவே சொல்கிறோம். இது மக்கள் புரிஞ்சுக்கணும். குறிப்பாக அந்த சமூக மக்கள் புரிஞ்சுக்கணும். அந்த சமூகத்தில் இன்டலெக்சுவல்ஸுக்கு தெரியும், பாமர மக்களும் அந்த சமூகத்தில் உள்ளவங்க புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு அஸ்யூமிங் பரையரை, ஒரு பாப்புலரான ஒரு பரையரை விழுப்புரத்தில் நிறுத்திருக்கனால என்டிகே நல்ல வாக்குகள் விழுப்புரத்தில் வாங்க நான் உறுதியாக நம்புகிறேன். இதில் இவர் சிவி சண்முகம் இருக்கனால 2வது இடம். இதுல ஒரு கேள்வி என்னன்னாக்கா, அந்த மாவட்டங்கள்ல இந்த வகுப்புவாத அரசியல்ங்கிறது இருக்கு, கண்டிப்பா கன்சாலிடேஷன் இருக்குது. அப்ப இந்த பாமகவினுடைய வாக்குகளும் அஇஅதிமுக டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. பாமக வாக்குகள் அஇஅதிமுக டிரான்ஸ்பர் ஆக விட்டா அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டா நாளைக்கு சொல்ல முடியாது. ஸோ அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டா சொல்றதுக்கு தருமபுரி அரக்கோணத்தில் பாலு நிற்கிறாரு. பாலு 2வது இடம் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அரக்கோணம், விழுப்புரம் இந்த மாதிரி பல தொகுதிகளில் அதிமுக 3வது தள்ளுனாதான் அன்புமணி சிஎம் கேண்டிடேட்டுங்கிறது பிக்கப் ஆகி மேலே போகும்.
தருமபுரியில் ஜெயிக்கணும், ஜெயிக்கலைனாலும் அதிமுக ரொம்ப கீழே தள்ளணும். அப்படி பண்ணினாதான் வன்னியர்கள் மத்தியில் அன்புமணி சிஎம்ங்கிறது பிக்கப் ஆகும். அது இவங்களுடைய எண்ணமா இருக்கு. மக்களுக்கு வந்து சரியான நிகர்பலம்னாக்கா அதிமுக அவங்களுக்கு ஓட்டு போட்டா வச்சு ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தானே வரும். ஜெயிக்க வைக்கிறதுக்கெல்லாம் அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக வன்னியர் கட்சியாக தான் இருக்குது. பறையருக்கும் செங்குந்தருக்கும் அந்த கட்சியில் ஒன்றும் இல்லை. சிவி சண்முகத்துக்கு ஆதிக்கத்தில் தான் இருக்குது. பங்காளிகள் பகையாளிகள் சிவி சண்முகம் என் மேலே கூட வழக்கெல்லாம் போட்டிருக்கிறாரு சிவி சண்முகம். நான் இதை சொல்கிறதெல்லாம் உண்மை. அதனால் வன்னியர் மத்தியில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க போது பிரஜாதிகள் மத்தியில் இன்னைக்கு ஜெயலலிதா கையில் இருந்த ரெட்டலையாட்டு அந்த ரெட்டலையை பார்க்கல. அது வந்து இன்னைக்கு சிவி சண்முகம் கையில் இருக்கக்கூடிய ரெட்டலை தான். ஸோ அந்த இடத்துக்குள்ள அதர் காஸ்ட் ஓட்டு ரொம்ப பாதிக்கும். ஏன் இந்த கேள்வி நான் திரும்ப திரும்ப வைக்கிறேன்னா, கடந்த முறை வந்து சிதம்பரத்தில் நம்ம பார்த்த பானை சின்னத்தில் அவர் போட்டிடுறாரு. பெரிய ஒரு ஒருங்கிணைப்பே நடந்தது. கிட்டத்தட்ட திருமாவளவன் வந்து 3000 வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு நடந்துச்சு. அதுக்கு காரணம் பாமக அந்த கூட்டணியில் இருந்தது தானா? இப்போ இல்லாததால அதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லாமல் போகுன்றீங்களா? கண்டிப்பா பாமக இருந்தனால தான் அந்த நம்பிக்கையை கொடுத்தாங்க. பாமகவோட இதே வந்து 99ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் வந்து உருவாகி வன்னியர் வர்சஸ் பறையருங்கிற கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்த ஒரு அரசியல் தான் பாமகவுக்கு லாங்கிவிட்டியை கொடுத்துருக்கு. இன்னும் சஸ்டெண்ட் ஆகிருக்கிற காரணம்னா இந்த ஒரு அரசியல் தான் பாமகவுக்கு லைஃபை வந்து கொடுத்துருக்கு. ராமதாஸ் கபில் போர் உழைப்பையும் தாண்டி இந்த ஒரு அரசியலும் அதை கொடுத்துருக்குது. ஸோ அந்த அரசியலுக்குள்ள இன்னைக்கு வெறும் பாமகவால் ரவிக்குமாரை எதிர்கொண்டு விட முடியாது. நான் கேட்கறது அதிமுகவோட பாமக இருந்ததால தான் அன்னைக்கு ஒரு ஒருங்கிணைப்பு உண்மை 100%. அதே வேளையில வெறும் பாமகவால எதிர்கொள்ள முடியாதுங்கிற சந்திரகாசன் தான் அப்பயும் போட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் சிதம்பரத்துல. அதனாலதான் அவருக்கு அவ்வளவு வாக்குகள் கிடைச்சதான்னு கேட்கிறேன். பாமகவால தான் கிடைச்சதான்னு கேட்கிறேன். பாமக தான் விடுதலை சிறுத்தைக்கு எதிராக பவர்ஃபுல்லா அந்த இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு நிற்கிறதுனால திருமாவளவனுக்கும் வெரி வெரி ஈஸி, ரவிக்குமாருக்கும் வெரி 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 ஈஸி. வெரி வெரி ஈஸி. அந்த அளவுக்கு இருக்காதுன்றீங்க. இப்ப அவர் லீடருங்கிறதால அவருக்கு இன்னும் கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். இவருக்கு அது கூட கிடையாது. இல்ல இவரு வந்து கொஞ்சம் புதிய சூழ்நிலை கேட்க தயாரானவர் தான். அவர் லீடருங்கனால அந்த ஐடென்டிட்டியை காலி பண்ண நினைப்பாங்க. அதுல பாஜக பாமகவும் அதிமுகவும் தனிச்சு நிற்கிறதுனால கண்டிப்பா வந்து அவர் வந்துருவாரு. அப்ப 2ஆம் இடம் வந்து பாக்கியராஜ். ஈஸி வின் ஃபார் ரவிக்குமார் அப்படி வச்சுக்கலாமா? கண்டிப்பா. நான் வந்து இந்த இடத்துக்குள்ள விழுப்புரத்தை மையமா வச்சே பேசுறேன். 53% வாக்கெடுத்த அணி திமுக அணி. கமல்ஹாசன் பார்லிமெண்ட்ல 3.7, அதற்கு பிறகு குறைஞ்சி 2.5 எடுத்த ஒரு கூட்டணியில் சேர்ந்திருக்கிறாரு. அதிகார பலம் பெரிய அளவில் இருக்குது. அணியை இன்டாக்டாக வச்சிருக்கிறாங்க. எதிரணி கட்சியில் ஒரு சின்ன பிளவு. ஓபிஎஸ் போனதில் நான் வன்னியர் கேடர்ஸ் வந்து அதிருப்தி இருக்கு. அப்புறம் திரண்டுகிடல சிவி சண்முகம்லாம் இருக்குது. அடுத்தபடியா அணி உடஞ்சதுலையும் பெரிய பாதிப்பு இருக்கு. எல்லாம் சேர்ந்து நின்னே தோத்தவங்க தனியா போய் எப்படி ஜெயிக்க முடியும்? அவங்க இன்டாக்டா இருந்து கமல்ஹாசனை சேர்த்திருக்காங்க. அதிகார பலம் அவங்கள்ட்ட இருக்குது. எப்படி நீங்க பார்த்தாலும் இது 60 நோக்கி போனோம். நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புன்னு ஒரு 5 குறைச்சா கூட 55ல் நிற்கணும். என்னதான் போனாலும் இது 50 குறையாது. அதனால ராகுல் காந்திக்கும் வேல்யூ இருக்குது. ராகுல் காந்தி வேல்யூ தமிழ்நாட்டில் டிஸ்ப்ரூவ் ஆகல. இந்திரா காந்தி குடும்ப வேல்யூ 9 தடவை பார்த்த வேல்யூ இந்த 10வது தடவையா போயிட போகுது. அது இப்போ வந்து டிஸ்குவாலிஃபை ஆனது. அது பிறகு திரும்ப ரெஸ்டோர் ஆயிட்டாரு. அது கர்நாடகாவில் அவங்க ஆட்சியை பிடிச்சது, தெலுங்கானாவில் ஆட்சியை பிடிச்சது. இது தென்னிந்தியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ தமிழ்நாட்டில் எந்த காலகட்டத்திலும் கூட அவங்க தோக்காம பாராளுமன்றத்தில் போயிட்டு இருக்காங்க. அதான் அந்த குடும்பம் திமுக அதிமுக ஒரு கூட்டணி பவர்ஃபுல்லா அந்த குடும்ப தலைமை நின்றுச்சுன்னா. அப்போ இன்னைக்கு யாருமே ராகுல் காந்தியை பற்றி பேசல. நமக்கு பிடிக்கலங்கிறது வேற. அவங்களுக்கு சைலண்ட் ஓட்டு இருக்கா இல்லையா? வன்னியர்கள் மத்தியில் ராகுல் காந்திக்கு ஓட்டு இருக்குது. வன்னியர்கள் மத்தியில் ராகுல் காந்திக்கு ஓட்டு இருக்குது. இந்திரா காந்தி அம்மையார் இவர் எம்பிஎஸ் தலைவராக்குனாரு, ராஜீவ்காந்தி வாழப்பாடியை தலைவராக்குனாரு. அதுக்கு பிறகு கிருஷ்ணசாமி வந்தவாசி கிருஷ்ணசாமி தலைவராக இருக்கிறாரு. திண்டிவன ராமமூர்த்தி தலைவர் இருக்கிறாரு. இந்திரா காந்தி அம்மையார் குடும்ப ஆதிக்கத்தில் உள்ள காங்கிரஸ் வன்னியர்களுக்கு ஆதரவானவங்கிறத தெள்ள தெளிவாக வன்னியர் சமூகத்தில் சைலண்டாக இருக்கவங்க போடுறாங்க. அப்போ அவங்க இந்திரா காந்தி அம்மையார் குடும்பத்துக்கு அந்த இதை போட்டுருவாங்க. இன்னைக்கு கூட ராகுல் காந்தி வந்து சுதா ஒரு தகுதியான ஒரு கேண்டிடேட்டு அட்வொகேட் சுதா, வன்னியர் சமூகத்தை சேர்ந்த சகோதரி. வன்னியர் சமூகத்தை சேர்ந்த சகோதரியை ஒரு பணம்லாம் செலவழிச்சு விட மாட்டாங்க. பட் அவங்கள வந்து பெரிய அளவில் செலவழிச்சு விட மாட்டாங்க. இவங்க ஜோதிமணி ஜெயித்த மாதிரி சுதாவும் ஜெயிக்கட்டுன்னு மயிலாடுதுறையில் வன்னியரை தான் போடணுங்கிற அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்காங்க.
அடுத்தால கடலூரில் வந்து யாதவர் கேண்டிடேட்டு அழகிரி அண்ணன் வரக்கூடிய இடத்துல வந்தவாசி கிருஷ்ணசாமி ஐயா அவரோட மகன் விஷ்ணு பிரசாத்தை போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வன்னியருக்கு ஆதரவாக இருப்பாங்க. ராகுல் காந்திக்கு போடணும்னு வன்னியர்கள் மத்தியில் யாரும் பேச மாட்டாங்க வெளியே. ஆனால் சைலண்ட் ஓட்டு உண்டு. சைலண்டாக ஓட்டு விழுந்துடும். இந்த இடத்துல வந்து களஞ்சியம் வந்து 4வது இடம் தானா? முரளி சங்கருக்கு 3வது இடம் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். களஞ்சியம் நல்ல வாக்கெடுப்பார். ஓகே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆசியாவிலேயே மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரே காலேஜ், சென்னை அமிர்தா.